Hello students, today we can discuss about elementary concepts of vector algebra. Okay, this topic is one of the mathematics topic. Vector algebra is one of the mathematics topics. Okay, in our physics it will be given only for some elementary level. Okay, as well as it's an important tool to learn the physical quantities. Okay, so listen and watch carefully, students. Let's start our class. Students, first you can see the first topic of today's class, that is elementary concepts of vector algebra. Okay, so vector algebra, this is the one of the topic of மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். உங்களுடைய 11th and 12th ரெண்டு 2 இயர்ஸ்லையுமே மேக்ஸில் வரக்கூடிய ஒரு டாபிக் தான் வெக்டர் அல்ஜிப்ரா. ஓகே சார், இங்கே நமக்கு ஃபிசிக்ஸில் ஏன் சார் வெக்டர் அல்ஜிப்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை அண்டர்ஸ்டூட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல் தான் வெக்டர் அல்ஜிப்ரா. ஓகே, வெக்டர்ஸ் பேசிக்காக சொன்னோம்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருக்கோம் வாட் இஸ் மீன் பை ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால் என்னங்கிறதுன்னு தெரியும். வாட் இஸ் தட்? Quantities that can be measured and in terms of which laws of physics are described. It's called physical quantities. Yes, quantities that can be measured and in terms of which laws of physics, okay, are described. It's called physical quantity. ஸோ அப்போ physical quantity என்ன சொல்கிறாங்க? ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறோம். எதை வச்சு? இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய லாஸை வச்சு ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறோம். லைக் லென்த்து, மாஸு, டைமு, ஃபோர்ஸு, எனர்ஜி, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸையும் ஃபிசிக்ஸுடைய லாவை வச்சு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் நம்ம சொன்னோம். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை 2 டைப்ஸில் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டெரைவ்டு குவான்டிட்டிஸ். இதெல்லாம் ஃபஸ்ட் லெசனில் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரீகால் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை அண்டர்ஸ்டூட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்ஸில் இருந்து ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம். அந்த டாபிக் தான் என்னது? வெக்டர் அல்ஜிப்ரா. ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், வெக்டர்ஸுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும்தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். பர்டிகுலராக நாட் ஓன்லி வெக்டர் லைக் ஏ ஸ்கேலார்ஸை பற்றியும் நம்ம இந்த டாபிக் இப்போ நம்ம வரக்கூடியதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ what is the aim of vector algebra in our physics அப்படின்னா, just to understand the physical quantities அண்டர்ஸ்டூட் பண்ணுறதுக்காக நம்ம வெக்டர் அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணுறோம் ஃபிசிக்ஸில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு we can see that scalar quantities. See the scalar, what is mean by scalar, அதான் ஃபஸ்ட்டு டாபிக். It is the property which can be described only by magnitude. It's a very important. ஸோ ஸ்கேலாருங்கிறது என்ன சொல்கிறாங்க? ஒரு ப்ராப்பர்ட்டியை, இட் இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி which can be described only மேக்னிடியூடை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் ஸ்கேலார். அப்போ ஸ்கேலார்னாவே மேக்னிடியூட், ஒன்லி மேக்னிடியூட். ஜஸ்ட் யூ ரைட் யுவர் சப்கெட்டிங் இன் ஸ்கேலார் பக்கத்தில் ஒரு ப்ராக்கெட் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஒன்லி பை மேக்னிடியூட் ஆர் ஒன்லி மேக்னிடியூட் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன் ஃபிசிக்ஸ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் பை ஸ்கேலார்ஸ். நிறையா குவான்டிட்டிஸ், லைக் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒர்க் டன் பார்த்தோம், எனர்ஜி 4th லெசனில் நம்ம பார்த்துருக்கூடிய ஒர்க் டன், இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்கேலார். ஒரு 2 மார்க் கொஸ்டின் கூட இருந்தது பார்த்தோம். ஒய் ஒர்க் டன் இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஏன் ஒர்க் டன் ஸ்கேலார் நம்ம சொல்கிறோம்? ஓகே, ஸோ ஒர்க் டன், எனர்ஜி, டெம்பரேச்சர், மாஸு, ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், இது எல்லாமே சம் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கேலார்ஸ். ஓகே, ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் பை ஸ்கேலார். அப்போ ஸ்கேலார் மீன்ஸ் இட்ஸ் எ ப்ராப்பர்ட்டி விச் கேன் டிஸ்கிரைப் ஒன்லி மேக்னிடியூட். மேக்னிடியூடை மட்டும்தான் சொல்லும். மேக்னிடியூட் மீன்ஸ் தமிழில் எண்ணளவு, நம்பர்ஸ், யூனிட் அப்படின்னு பக்கத்தில் போட்டிருப்பாங்க.
யூனிட். இப்போ 5 மீட்டர் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம்னு வச்சுங்க, அந்த 5 அப்படிங்கிறது தான் ஸ்கேலார் யூ. ஓகே, ஸோ அதைத்தான் நம்ம சொல்கிறோம் 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுங்க, அந்த 5 மீட்டருங்கிறது தான் என்னென்னா ஸ்கேலார். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்கேலார். ஓகே, 2 குவான்டிட்டிஸ் பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் ஸ்கேலார் மீன்ஸ் ஒன்லி மேக்னிடியூட். எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கேலார் டிஸ்டன்ஸ், மாஸ், டெம்பரேச்சர், ஸ்பீடு, கரண்ட்டு, இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக் கரண்ட்டு, இது எல்லாமே ஸ்கேலார் குவான்டிட்டிஸில் தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு வெக்டார்ஸ் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை வெக்டார், வாட் இஸ் மீன் பை வெக்டார் நம்ம பார்க்குறோம். ஓகே, see then vector. First we can discuss the definition of vector. It is a quantity which is described by both magnitude and direction. Okay, so scalarல வெறும் magnitude ஓட முடிஞ்சு. It is a quantity which is described by magnitude அப்படின்னா scalar. Both magnitude and direction. Magnitude இருக்கும் as well as directionும் இருக்கும். எதுக்கு சார்? வெக்டார் குவான்டிட்டிக்கு. So what is the difference between scalar quantity and vector quantity? Simple, we write scalar quantity has only magnitude, the quantity which has only magnitude. அதே vector quantity அப்படின்னா the quantity which has both magnitude and direction. Okay, directionும் சேர் அடிஷ்னலாக இங்கே இருக்கும். Are you able to understand? Yes. See that எப்படி நம்ம அதை வந்து ஜாமெட்ரிக்கலாக எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். Geometrically, a vector is directed line segment which shown in the figure. இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய லைன் செக்மெண்ட்டை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ ஒரு ஜாமெட்ரிக்கலாக எப்படி நம்ம வெக்டார்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா ஒரு ஏரோ மார்க். ஓகே, இந்த டைரெக்ஷனில் தான் ட்ராப் பண்ணணும் இல்லை, நம்ம என்ன ஹரிசாண்டலாக ட்ராப் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ஏரோ மார்க்கில் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு மேலே நம்ம ஒரு ஏரோ மார்க் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன சொல்லலாம்? இட்ஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், சம் எக்ஸாம்பிள்ஸ் வில் பி கிவன் லைக் ஏ ஃபோர்ஸ், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், பொசிஷன் வெக்டார், ஆக்சலரேஷன், லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம், நிறையா இருக்குது. இது எல்லாமே என்னென்னா வெக்டார் குவான்டிட்டிஸ். ஃபோர்ஸ், வாட் இஸ் தட் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஓகே, வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கூடிய ஸ்கேலாரில் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸ்பீடுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. மணிக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க, 40 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா கிலோமீட்டர், அதாவது 40 கிலோமீட்டர் பர் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணும். அதே 40 கிலோமீட்டர் பர் ஹவர் இன் ஈஸ்ட் டைரெக்ஷன், வெஸ்ட் டைரெக்ஷன், இந்த மாதிரி டைரெக்ஷனை சேர்த்து சொல்லும் பொழுது அதுதான் நம்ம எங்கே வந்துடுறோம்? வெக்டார் குவான்டிட்டியில் சொல்லிடுறோம். தட் இஸ் வெலாசிட்டி. டைமை பொறுத்து அந்த பர்டிகுலர் டைரெக்ஷனில் ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வெலாசிட்டிஸ்ன்னு சொல்லலாம். வெலாசிட்டிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, ஸ்கேலாருங்கிறது ஸ்பீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ the speed, the magnitude of velocity, it's called speed. Just you write your textbook, வெலாசிட்டியோட மேக்னிடியூட் எதுனா ஸ்பீட் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சலரேஷன் ஆல்ரெடி யூ ஸ்டடிட் யுவர் 10th ஸ்டாண்டர்ட். லீனியர் மொமெண்டம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, ஆங்குலர் மொமெண்டம், எம்விஆர், லீனியர் மொமெண்டம் இன்ட்டு ரேடியஸ். எஸ், ஓகே, ஸோ இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் வெக்டார் குவான்டிட்டி. Okay, both two mark questions. Define scalar quantities, define vector quantities. Okay, what are the difference between scalar and vector quantities? Write any 2 examples for vector quantity. இந்த மாதிரி ஏதாவது வேணாலும் கேட்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெக்டாரோடைய எய்ம் என்ன, ஏன் இந்த வெக்டார் குவான்டிட்டி பற்றி நம்ம இங்கே படிக்கிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த எய்ம் ஃபார் திஸ் டாபிக்? டு அண்டர்ஸ்டாண்ட் the physical quantities. These physical quantities, அதாவது physical quantities-ஐ அண்டர்ஸ்டூட் பண்ணுறதுக்காக ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல் யூஸ் பண்ணோம், தட் இஸ் வெக்டார்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு we can see the next one, that is magnitude of vector. எப்படி வந்து ஒரு டயக்ராமில் நம்ம எப்படி வெக்டார்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார்ஸ். ஓகே,
See the next one, that is magnitude of vector. The length of a vector is called magnitude of the vector. The length of the vector. So already you know one arrow mark is a symbol for vector. Vector symbol now arrow mark. ஸோ அந்த ஏரோ மார்க்குடைய லென்த்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் நம்ம சொல்லலாம். ஓகே, இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஓகே, எப்பயுமே பாசிட்டிவ் குவான்டிட்டியாக மட்டும்தான் இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் இட்ஸ் கால் நாம் ஆஃப் த வெக்டார். நாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், நாம் ஆஃப் த வெக்டார். ஓகே, ஸோ ஃபார் த வெக்டார் ஏ வெக்டார், ஏ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெக்டார் சிம்பிள் போட்டிருக்காங்க. அப்போ எப்படி நம்ம இதை ப்ரொனவுன் பண்ணணும், ஏ வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இதோட மேக்னிடியூட், த மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் இஸ் டினோட்டட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். ஓகே, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். அப்போ இந்த சிம்பிள் போட்டால் அது என்ன மீனிங்கு, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். அப்போ ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் எடுத்து எழுதணும். ஓகே, ஆர் சிம்ப்ளி வி சே ஏ, தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இப்போ அந்த மேக்னிடியூட் ஆஃப் வெக்டாரில் டயக்ராமில் காட்டியிருக்காங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, இது வெக்டார், அதோட மேக்னிடியூட் பாருங்கள், இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் எடுத்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார்? த லென்த் ஆஃப் த வெக்டார் இட்ஸ் கால்ட் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார். இட் இஸ் எ ஆல்வேஸ் பாசிட்டிவ் குவான்டிட்டி. இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட், ஜஸ்ட் யூ அண்டர்லைன் த வேர்ட். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஒன் மார்க் கொஸ்டின். ஓகே, இட்ஸ் a positive quantities, but particularly it is a always positive quantity. Okay, always positive quantities. How to denote the magnitude of vector? Modulus of a vector, or normally we write a. Another name of magnitude of vector is norm of the vector. Okay, that's all. So 3 topic will be discussed in this portion. That is, first one is that why we are taking vector algebra. ஏன் ஃபிசிக்ஸில் வெக்டார்ஸை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரீசன். அதுக்கான ரீசன் என்ன, டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை அண்டர்ஸ்டூட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம முதல்ல அதை அண்டர்ஸ்டூட் பண்ண முடியும். அப்போ ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய லாஸை யூஸ் பண்ணி ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டியை இன்னும் 2 டைப்ஸில் கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டி நம்ம படிச்சிருக்கோம். உங்களுக்கு டவுட்னா ஜஸ்ட் கோ த்ரூ த ஃபஸ்ட் லெசன். ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம், வெக்டார்ஸ்க்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஸ்கேலார்னு ஒன்று பார்த்தோம். ஒரு குவான்டிட்டியில் வெறும் மேக்னிடியூட் மட்டும் இருந்ததுன்னா அந்த குவான்டிட்டிக்கு என்ன பேர், ஸ்கேலார். இப்போ டிஸ்டன்ஸில் சொல்கிறோம், 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இட்ஸ் லைக் ஏ ஸ்கேலார். ஓகே, 5 கிலோகிராம், அந்த 5 கிலோகிராம் எந்த டைரெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லு, ஜஸ்ட் 5 கிலோகிராம், இட்ஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறது தான் ஸ்கேலார் சொல்லுவோம். வாட் இஸ் வெக்டார்? வெக்டார் மீன்ஸ் ரெண்டுமே இருக்குது, போத் மேக்னிடியூட் அண்டு டைரெக்ஷன். டைரெக்ஷனோட ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம சொன்னோம்னா தட்ஸ் கால் வெக்டார் குவான்டிட்டி. ஹவு டு ரெப்ரசன்ட் த வெக்டார் குவான்டிட்டி? லைக் ஏ, இந்த குவான்டிட்டிக்கு மேலே ஒரு ஏரோ மார்க் போட்டோம்னா லைக் ஏ வெக்டார் குவான்டிட்டி. த லென்த் ஆஃப் த ஏரோ மார்க் வில் பி கால்ட் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார். Okay, that's all. See the next one, next topic, that is different types of vectors. Okay, it's one of the important 3 mark questions. Okay students, next we can see that different types of vectors. In our textbook 3 different kinds of vectors will be given. That is, first one is a equal vectors, next unit vector, and third one is a orthogonal unit vectors. Okay, so 3 types will be given: equal, unit vector and orthogonal unit vector. Okay, so first we started with equal vectors. What is mean by equal vectors? Okay, see the first one. First see that equal vectors. So வெக்டாருங்கிறது என்ன தெரியும், அப்போ ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, ப்ளூரல் ஃபார்மில் வந்துடும். அப்போ மோர் தென் 2 ஆர் மோர் தென் 2 ஆர் 2 ஆர் மோர் தென் 2, இந்த மாதிரி 2 வெக்டார்ஸ் அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வெக்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா
அது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவல் வெக்டார்ஸ் நம்ம எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா, 2 வெக்டார்ஸ் A and B ஆர் செட் டு பி ஈக்குவல். இப்போ இங்கே ரெண்டு வெக்டார்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஏ வெக்டார்ஸ்னு ஒன்று பி வெக்டார். இந்த 2 வெக்டார் நான் என்ன சொல்கிறேன், செட் டு பி ஈக்குவல். 2 ஈக்குவலாக இருக்கும். எப்போ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, when they have equal magnitude. Important word, just underline your textbook. When they have equal magnitude and same direction. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, நாட் ஓன்லி சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரெக்ஷன். ஒரு ஈக்குவல் வெக்டார்ஸ்னால் சேம் மேக்னிடியூட் சேம் டைரெக்ஷன் மட்டும்தான் பார்த்தாதுங்க. அடிஷ்னலாக என்ன இருக்கணும், சேம் குவான்டிட்டி. இப்போ ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப், இப்போ F1 F2 F3 ஒரு 4 ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. அப்போ F1 வெக்டார், F2 வெக்டார், F3 வெக்டார். இப்போ இந்த 4 வெக்டார்ஸும் சேம் டைரெக்ஷனில் இருக்கணும், மேக்னிடியூட் சேமாக இருக்கணும். 5 நியூட்டன், இப்போ F1ஓட வேல்யூ 5 நியூட்டன் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. F2 ஆல்சோ 5 நியூட்டன், F3 ஆல்சோ 5 நியூட்டன் அண்ட் F4 ஆல்சோ 5 நியூட்டன். ஸோ அப்போ மேக்னிடியூட் என்ன, இந்த 5ங்கிறது 4 டைப்ஸில் ஈக்குவலாக இருக்குது. டைரெக்ஷன் சேம் டைரெக்ஷனில் இருக்கணும். அப்போ குவான்டிட்டியும் சேமு, தென் நெக்ஸ்ட் ஒன் மேக்னிடியூடு சேம் இருக்கணும், டைரெக்ஷனும் சேமாக இருந்தால் that kind of vector will be called equal vectors. Okay, so what is mean by equal vectors? 2 vectors A vector and B vector said to be equal. எப்போ சார், when they have same magnitude and same direction and also represent in same physical quantity. இதுதான் முக்கியமான வேர்டு. ஜஸ்ட் யூ அண்டர்லைன். சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்கணும், சேம் மேக்னிடியூட் இருக்கணும், சேம் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணணும். ஓகே, ஸோ அதை தான் இங்கே ஒரு டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார், இது ரெண்டுமே 2 டைப்ஸ், 2 வெக்டார்ஸ். ஏ வெக்டாருங்கிறது ஒன்று, பி வெக்டார். இப்போ இதோட லென்த்து பார்த்திங்கன்னா பிக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ மேக்னிடியூட் ஆஃப் வெக்டாருங்கிறது நமக்கு தெரியும், லென்த் ஆஃப் த ஏரோ மார்க். ஓகே, அப்போ ஈக்குவல் மேக்னிடியூட் இருக்குது, ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. லைக் இங்கே நம்ம பார்க்கும்பொழுது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ ஒரே ஏ வெக்டாரும் சரி பி வெக்டாரும் சரி ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல். சி த நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஈக்குவல் வெக்டார்ஸ் வில் பி ஓவர். நெக்ஸ்ட்டு we can see the subdivisions of equal vectors. ஈக்குவல் வெக்டார்ஸில் இருக்கக்கூடிய அனதர் டைப்ஸ் பார்த்திங்கன்னா கோலீனியர் வெக்டார் சொல்லலாம். கோலீனியர் வெக்டார்ஸ். ஓகே, see the collinear vectors. So collinear vectors are those which act along the same line. ஒரே லைனில் 2 வெக்டார்ஸ் வந்து இருக்கணும். ஒரே லைனில் வந்து 2 வெக்டார்ஸ் இருக்கணும். அந்த வெக்டார்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ் கேன் பி 0 டிகிரி ஆர் 180 டிகிரி. ஓகே, 0 டிகிரியாக இருக்கலாம் அல்லது 180 டிகிரியாக இருக்கலாம். இப்போ 0 டிகிரி மீன்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் 2 வெக்டார்ஸ்க்கு சேமாக இருக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் டயக்ராமில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஏக்கும் பிக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் த போத் 2 வெக்டார்ஸ் இஸ் 0. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ அது 0 எடுத்துக்கலாம். அதே இது இந்த பி எடுத்து நான் என்ன பண்ணுறேன், 180 டிகிரி வரணும்னா இந்த ஆப்போசிட் சைடில் கொண்டு வரணும், மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் கொண்டு வரணும். ஓகே, இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, அதே மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வரணும். அப்போ அவங்க சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து கோலீனியர் வெக்டார்ஸுங்கிறது என்ன சொல்கிறாங்க, which act along the same line. அப்போ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, ஒரே லைனில் ஆக்ட் ஆகுது. ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ் இஸ் 180 டிகிரி. 180 டிகிரியில் நம்ம சொல்லலாம். இதுக்கு இன்னொரு நேம் நம்ம சொல்லலாம் ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ்னு ஒரு டாப்பிக்கில் இதே கான்செப்ட் அங்கேயும் கொடுத்துருப்பாங்க, நம்ம அந்த இடத்துல பார்ப்போம். ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ். இப்போ கோலீனியர் வெக்டாரில் வரக்கூடிய அந்த 180 டிகிரி ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ் இஸ் 180 டிகிரிங்கிறது ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ்லேயும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக இருக்கும், நம்ம அதில் பார்ப்போம். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை கோலீனியர் வெக்டார்? சிம்பிளி we say the both 2 vectors act in a same line. Okay, this is the first point of collinear vector. What is the next one? That is the angle between the 2 vectors is 0 degree or 180 degree. Okay, 0 degree or 180 degree. நமக்கு 1 மார்க்ஸில் கேட்கலாம். அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வெக்டார்ஸில் கொடுத்துக்கூடிய ப்ராப்பர்ட்டியை எடுத்து இப்போ 2 வெக்டார்ஸை கொடுத்துட்டு சேம் பாயிண்டில் கொடுத்துருக்கலாம், சேம் டைரெக்ஷனில் கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் வெக்டார், ஈக்குவல் வெக்டாரா, கோலீனியரா, பேரலா, ஆன்டி பேரலா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பேரலல் வெக்டார்ஸ். Okay, what is the parallel vectors? If the 2 vectors
A vector and B vector act in the same direction along the same line or on parallel lines, this angle between them is 0 degree. ஸோ இப்போ ஈக்குவல் வெக்டார்ஸை தான் இங்கே நம்ம அப்படி எடுத்து எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு வெக்டார்ஸை பேரலல் வெக்டார்ஸ் நம்ம சொன்னோம்னா என்ன எப்படி சொல்லணும்? சேம் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அண்டர்லைன் த வேர்ட், சேம் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணணும். அலாங் த சேம் லைன், ரெண்டு ஒரே லைனில் இருக்கணும், அல்லது பேரலல் லைன்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ் இஸ் 0 டிகிரி. அதுக்கு ஜாமெட்ரிக்கலாக ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஒன் ஓகே. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 47 ஃபஸ்ட் டயக்ராம் பார்த்திங்கனாவே பேரலல் வெக்டார்ஸ்க்கான டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ ஏபி ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ். லென்த் ஆஃப் த ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் டிஃப்ரென்ஸ். ஓகே, மேக்னிடியூட் வில் பி டிஃப்ரெண்ட். ஈக்குவல் வெக்டார்ஸ்னால் மேக்னிடியூட் சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே பேரலல் வெக்டார்ஸ்னால் மேக்னிடியூடை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் வேறு, பி வெக்டாரோடைய மேக்னிடியூட் வேறு. அப்போ ரெண்டு வெக்டாரும் பாருங்கள் எப்படி இருக்குது, பேரலல் டு ஈச் அதர். அப்போ பேரலல் டு ஈச் அதர் நம்ம சொன்னாவே இது ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ் இஸ் 0. ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேரலல் வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ். ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ். See the next one, ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ். ஸோ அப்போ பேரலல் வெக்டார்ஸ் சொன்னதை அப்படியே ஆப்போசிட்டில் சொல்கிறோம். அப்போ என்ன சொல்லலாம், ரெண்டு வெக்டார்ஸும் பேரலாக இருக்கணும்னு சொன்னோம். அப்போ இங்கே ஆன்டி பேரலல்னால் என்ன மீனிங்கு, ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓகே, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். அப்போ இங்கே 0 டிகிரி சொன்ன ஆங்கிள் எப்படி இருக்கும், அப்போ 180 டிகிரியாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. டூ வெக்டார்ஸ், தட் இஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் செட் டு பி ஆன்டி பேரலல். எப்போ சார், when they are in opposite direction. when they are in opposite directionல இருக்கும், along the same line or on parallel lines. parallel linesல இருக்கலாம் அல்லது சேம் லைனில் இருக்கலாம். then the angle between them is 180 degree. எவ்வளோ ஆங்கிள் இருக்குங்க, 180 டிகிரியில் இருக்கும். ஸோ parallel vectors அப்படின்னா இந்த both a vector and b vector in same direction, சேம் டைரெக்ஷனில் வந்துடும். ஓகே, ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கோம். இப்போ ஏ எந்த டைரெக்ஷனில் வருது, ஆப்போசிட்டில் பி இருக்குது. ஆர் சேம் லைனில் ஆப்போசிட் சைடில் இருக்கும் சொல்கிறாங்க பாருங்கள். சேம் லைனில் இருக்கும், சேம் லைனில் இருந்தால் ஆங்கிள் 180 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கு இடையில் ஆங்கிள் பிட்வீன் த போத் டூ வெக்டார்ஸ் இஸ் 180 டிகிரி. இது தான் நம்ம கோலீனியர் வெக்டார்ஸில் சொன்னோம். கோலீனியர் வெக்டார்ஸை தான் இங்கே கிளாஸிஃபை பண்ணுறாங்க, பேரலல் வெக்டார்ஸ் அண்ட் ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ். ஓகே, are able to understand students? ஸோ ஈக்குவல் வெக்டார்ஸ், அதில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன் தான் கோலீனியர். கோலீனியரை ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறது தான் பேரலல் வெக்டார்ஸ் அண்டு ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் நீங்கள் ஒரு டேப்லர் கலர் மாதிரி போட்டுட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துங்க. எப்படி எழுதணும், இப்போ ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைட்டில் ஈக்குவல் வெக்டார்ஸ், அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டைரெக்ஷன், மேக்னிடியூட், டைரெக்ஷன், ஆங்கிள்னு போட்டுங்க. 3 தான் பிரிச்சுருங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவல்னால் எல்லாமே என்ன எழுதணும், சேம், சேம் மேக்னிடியூட், சேம் டைரெக்ஷன், சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. கோலீனியர் வெக்டார்ஸ்னால் என்ன, சேம் லைன், ஆங்கிள் பிட்வீன் இஸ் 0 ஆர் 180 டிகிரி. பேரலல் வெக்டார்ஸ்னால் என்ன, எப்படி எழுதுனா, சேம் லைன் ஆர் பேரலல் லைன்ஸ்னு எழுதலாம், ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 0 டிகிரி. ஆன்டி பேரலலுக்கு அப்படி இது பேரலலுக்கு ஆப்போசிட்டில் எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ ஒரு டைப் ஆஃப் வெக்டார் வில் பி ஓவர். ஒரு டைப் முடிச்சிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், யூனிக் வெக்டார்ஸ். இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் யூனிட் வெக்டார்ஸ். நிறையா இடத்துல நம்ம ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குவான்டிட்டி யூனிட் வெக்டார். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். See the second one, that is unit vector. Simple, a vector is divided by its own magnitude. Magnitude னு கொடுத்துருக்காங்க, own magnitude நம்ம சொல்லணும். A vector is divided by its own magnitude. ஒரு வெக்டாரை அதோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணிங்கன்னா நம்ம கிடைக்கிறது தான் என்னங்க, யூனிட் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்பிள், எப்படி சார் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிறது அப்படின்னா, யூனிட் நத்திங் பட் 1. யூனிட்னா என்ன மீனிங்கு, 1ன்னு அர்த்தம். மேக்ஸில் யூனிட் வெக்டார்னால் 1, நம்பரில் சொன்னால் 1.
அப்போ எப்போ சார் ஒரு ஒன்றுன்னு ஒரு ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணால் இப்போ ஆன்சர் ஒன்றுன்னு வரும்? சேம் நம்பர். இப்போ 2/2 அப்படின்னா 1, 4/4 1. ஓகே, ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் குவான்டிட்டியும் சரி டினாமினேட்டர் குவான்டிட்டி ரெண்டு எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். அப்போ அதுதான் சொல்கிறான். அப்போ வெக்டாருங்கிறது நியூமரேட்டர் குவான்டிட்டி. a vector divided by its own magnitude. அப்போ வெக்டாருங்கிற நியூமரேட்டரு, மேக்னிடியூடுங்கிறது டினாமினேட்டரில் எடுத்துக்கங்க. இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? யூனிட் வெக்டார் கிடைக்கும். யூனிட் வெக்டார் நத்திங் பட் 1. ஓகே, ஸோ யூனிட் வெக்டார் எப்படி நார்மலாக நம்ம டினோட் பண்ணோம்னா இட் லைக் எ கேப், ஹேட், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ ஏ கேப் அப்படின்னு இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேத்தமெட்டிக்கலாக பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கும். ஏ கேப் அப்படின்னா அது யூனிட் வெக்டார் சொல்லுது. ஏ வெக்டார் அப்படின்னா ஏ போட்டு மேலே ஏரோ மார்க் போடணும். அதே ஏ கேப் போட்டிருந்தாங்கன்னா அது யூனிட் வெக்டார்னு அர்த்தம். ஸோ இப்போ எப்படி யூனிட் வெக்டாரை டிஃபைன் பண்ணுறோம்? ஏ வெக்டார் இட்ஸ் டிவைடட் பை இட்ஸ் ஓன் மேக்னிடியூட். ஓகே, அப்போ ஓன் மேக்னிடியூடில் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். தட் ஒன்றை தான் நம்ம யூனிட்டின்னு சொல்கிறோம், அது யூனிட் வெக்டார் நம்ம சொல்லலாம். இப்போ வெக்டாரை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இப்போ ஒரு யூனிட் வெக்டாரை அதோட மேக்னிடியூடால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிருங்க? வெக்டார் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ஒரு யூனிட் வெக்டாரை கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு வெக்டாரை யூனிட் வெக்டாரை கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நிறைய இடங்களில் நமக்கு இந்த யூனிட் வெக்டார் கான்செப்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் யூனிட் வெக்டார்? A vector, it's divided by own magnitude, it's called unit vector. Okay, how to denote this unit vector? We write a cap. That vector, அதுக்கு மேலே நம்ம என்ன எழுதணும்? ஒரு கேப் சிம்பிள் நீங்கள் போட்டிங்கன்னா இட்ஸ் கால் யூனிட் வெக்டார். ஓகே, இந்த யூனிட் வெக்டாரோட பர்பஸ் என்னென்னா, we can say that unit vector specify only the direction of vector quantity. ஸோ அப்போ யூனிட் வெக்டாரோட ஒர்க் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணுது. எதை சார் அப்படின்னா அந்த எந்த குவான்டிட்டியோட யூனிட் வெக்டார் சொல்லுதோ அது டைரெக்ஷனை சொல்லுது, அந்த பர்டிகுலர் டைரெக்ஷனை சொல்லுது. ஓகே, டைரெக்ஷன் ஆஃப் வெக்டார் குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டியோடைய டைரெக்ஷன் சொல்லுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ go to the next one. What is that? Orthogonal unit vectors. It's one of the important one. இந்த 3 டைப்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டார்ஸ். தியரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வெக்டார்ஸ் வரும். அதே ஹையர் ஸ்டடீஸ் லெவலுக்கு போனீங்கன்னா ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ் யூஸ் ஆகும். ஃபிசிக்ஸில் இந்த 3 வெக்டார்ஸோட யூஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு கொஸ்டின் வைஸ் தேவைன்னா ஈக்குவல் வெக்டார்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ளிகேஷன் எங்கேயெல்லாம் நம்ம யூனிட் வெக்டார், அதாவது எங்கேயெல்லாம் வெக்டார் சிம்பிளை போட்டு யூஸ் பண்ணுறோமோ டைரெக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூனிட் வெக்டார்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளுடைய புக்கில் ஓல்டு புக்குக்கும் நியூ புக்குக்கும் அப்டேட்டட் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வெக்டார் நோட்டேஷன்ஸை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலராக டைரெக்ஷனை சொல்கிறான், ஒரு குவான்டிட்டியோட டைரெக்ஷனை சொல்கிறதுக்கு வெக்டார்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வெக்டார்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக படிக்க முடியுமோ படிச்சுக்கணும். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸில், உங்களுடைய இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அதே ஃபிசிக்ஸில் ஹையர் ஸ்டடீஸ் போகும்பொழுதாக இருக்கட்டும், ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ் யூஸ் ஆகும். Okay, so next one is that orthogonal vectors. See the display. Orthogonal unit vectors. Let I cap, j cap and k cap. நார்மலாக நல்லா ஞாபகம் வச்சுங்க. வெக்டார் சிம்பிள் போட்டால் அது வெக்டார், ஒரு குவான்டிட்டிக்கு மேலே வெக்டார் போட்டிருக்கு, ஏரோ மார்க் போட்டிருந்தா அது வெக்டார் குவான்டிட்டி. அதே கேப் போட்டாங்கன்னா யூனிட் வெக்டார்ஸ். அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஐ, ஜே, கேப்புங்கிறது என்ன? 3 யூனிட் வெக்டார்ஸ். ஓகே, ஸோ யூனிட் வெக்டாருடைய பர்பஸ் என்ன? டு ஸ்பெசிஃபை த டைரெக்ஷன் ஆஃப் வெக்டார் குவான்டிட்டி. நல்லாவே உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஐ கேப், ஜே கேப் அண்ட் கே கேப்புங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா டைரெக்ஷன்ஸ் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் பாசிட்டிவ் இஜெட் ஆக்சிஸ், நாட் எக்ஸ் ஆக்சிஸ், தட் இஸ் இஜெட் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இந்த 3 ஆக்சிஸை சொல்லுது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஐ, ஜே, கேங்கிறது என்ன? கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ். ஓகே, கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ்னு தெரியும். அப்போ எக்ஸ், ஒய், இஜெட்டுடைய டைரெக்ஷனை சொல்கிறதா ஐ கேப், ஜே கேப் அண்ட் கே கேப். ஓகே, இந்த 3மே எப்படி இருக்குன்னா perpendicular to each other. These 3 unit vectors are directed perpendicular to each other. அப்படின்னா என்ன சார் மீனிங்கு அப்படின்னா
இந்த I வெக்டார், J வெக்டார் அண்ட் K வெக்டார், K கேப், சாரி I கேப், J கேப், K கேப், இந்த 3 இடையிலையுமே எவ்வளோ ஆங்கிள் இருக்கணும்? இப்போ IJக்கு எடுத்திங்கன்னா 90 டிகிரியில் இருக்கணும். ஜேக்கும் கேக்கு எடுத்தாலும் 90 டிகிரியில் வரணும். கேக்கும் ஐக்கு எடுத்திங்கனால அது 90 டிகிரியில் வந்ததுன்னா அந்த 3 வெக்டார் செட் டு பி நம்ம என்ன சொல்லலாம்? ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ்னு சொல்லலாம். அதை நம்ம என்ன சொல்லலாம்? ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ்னு சொல்லலாம். ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. 2 vectors which are perpendicular to each other also called orthogonal vectors. இதை டயக்ராமில் நம்ம சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஐயுடைய யூனிட் வெக்டார், சாரி எக்ஸுடைய யூனிட் வெக்டார் என்ன? ஐ கேப். ஒய்யுடைய யூனிட் வெக்டார் ஜே கேப். இஜெட்டுடைய யூனிட் வெக்டார் கே கேப். ஸோ இது என்ன டைப்பில் இருக்குது? இப்போ ரைட் ஹேண்டட் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸில் எழுதணும்னா இஜெட் அப்பில் இருக்குது. அப்போ எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணும்? ஆன்டி பேரலல் லைன்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஐஜேகே. ஓகே, ஸோ ஐஜேகே ஆன்டி பேரலில் சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆங்கிள் பிட்வீன் ஐ அண்டு ஜே அது 90 டிகிரியில் வந்துடும். அதுக்கு அடுத்தது ஜே அண்டு கேக்கு பார்த்தீங்கன்னாலும் சரி, இஜெட் அண்டு ஒய்க்கு பாருங்கள், ஆங்கிள் பிட்வீன் இஜெட் அண்டு ஒய் 90 டிகிரியில் வரும். ஓகே, அதே மாதிரி ஏதாவது 2 எடுத்துக்கிட்டோம்னாலும் 90 டிகிரியில் வந்துடும். சரியா? ஸோ 90 டிகிரியில் இருக்கணும். அப்போ ஒரு 3 வெக்டார்ஸ், 3 யூனிட் வெக்டார்ஸ்க்கு இடையில் ஆங்கிள் 90 டிகிரியில் இருந்தால் தட் இஸ் செட் டு பி ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ். ஓகே, ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. 3 யூனிட் வெக்டார்ஸ் ஆர் டைரக்டட் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஒன்று இடையிலையும் 90 டிகிரியில் இருக்கணும். அப்போ இது 2 இடையில 90 டிகிரியில் வந்துடும். ஜேக்கும் ஐக்கும், கேக்கும் ஐக்கும் எடுத்திங்கனாலும் 90 டிகிரியில் வரும். ஜேக்கு ஐக்கும் எடுத்திங்கனாலும் 90 டிகிரியில் வந்துடும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Are you able to understand, students? Yes. So students, orthogonal unit vectors means the angle between 3 unit vectors is 90 degree. Not only angle between, it's a perpendicular to each other. These 3 unit vectors are directed perpendicular to each other. Perpendicular to each otherல இருக்கணும். அந்த 3 யூனிட் வெக்டார்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா perpendicular to each otherல இருக்கணும். ஓகே, so that's all. So in this class we can discuss only 2 topics, students. First one is that concept of vector algebra. So what is the purpose of vectors in physics? Next one, 2 kind of quantities will be discussed. One is a scalar and another one is a vector quantity. Next one is the types of vectors will be discussed. That is, first one is the equal vectors, second one is the unit vector, and third one is the orthogonal unit vectors. Okay, students, this 2 topic is very important topic in our board examination. Already இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு இதை எழுதி பார்த்துருங்க, டெஸ்ட்டை எழுதி பார்த்துருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். தேங்க்யூ.